தத்தை விடுதூதில் பிரதான வினாக்களும் அவற்றுக்கான விடைகளும் ஆரம்பமாகின்றன. முதலிலே நீங்கள் இதனை ஏனைய மாணவர்களும் பயன்பெறும் விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலில் கிளி பற்றி என்ன பாடப்பட்டிருக்கின்றது, என்ன வர்ணித்து கூறுகின்றார் என்பதை பார்ப்போம். வானை தொடும் அளவுக்கு வளர்ந்துள்ள தேன் சுவையுடைய மாம்பழங்கள் நிறைந்துள்ள, அதாவது பசுமையான கலைகளை பரப்பி வளர்ந்து தேன் வானை தொடும் அளவுக்கு வளர்ந்து தேன் சுவையுடைய மாம்பழங்கள் கொண்டுள்ள பூம்பொழில் சோலை இருக்கின்றது. அங்கே அந்த மாமரத்திலே வசித்து வாழுகின்ற இளமையான பச்சை கிளியே, நல்ல கிளியே, சீர்கிளியே என்று அவர் அழகாக அந்த கிளியை வர்ணித்து கூறுகின்றார். இதில் நீங்கள் நோக்க வேண்டிய அம்சம் என்னென்றால், நாம் ஒருவரை கொண்டு ஒரு காரியத்தை ஆற்ற இருக்கின்றோம். அந்த காரியத்தை நமக்கு செய்பவருக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து அவரை புகழ்ந்து கூறுதல் வேண்டும். அவ்வாறு புகழ்ந்து கூறுகின்ற மரபு தமிழ் இலக்கியத்திலே பரக்க காணப்படுகின்றது. எனவே